வணக்கங்க. இன்றைக்கி உடச்ச கடலை இருந்தால் போதுங்க, அரைக்கீரை பொரியல் எவ்வளோ அழகாக செய்யலாம் பாருங்கள். எவ்வளோ ருசியாக நல்லா இருக்க போது பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரைக்கீரை ஒரு கட்டு, வெங்காயம், அப்புறமா தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகா ஒரு 3. நான் வேக வச்ச கருப்பு மூக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. பவுடர் பண்ணி உடைத்த கடலையை வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம செய்முறை விளக்கத்தை பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சு கடாய் சூடாகிற வரைக்கும், சூடானதும் சிறிது எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இந்த கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இந்த மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிச்சிங்க. நம்ம இதில் அரைஞ்சி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போது நம்ம அதில் கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணி விட வேணாங்க, கீரையிலே தண்ணி வரும். நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டால் போதும், கீரை வெந்துடும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது இந்த வேர்க்கடலையை கருப்பு மூக்கடலையை போட்டுக்கலாம். கீரை வேகும்போது நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொட்டுக்கடலையை, அதாவது உடைச்ச கடலையை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுங்க. இப்போது நம்ம அரைக்கீரை பொட்டுக்கடலை பொரியல் ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ருசியான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.